என் தலைவன் தான். என் தலைவனை பார்க்கும்போது நான் எப்பவும் குழு குழுன்னு தான் இருப்பேன், பல பலன்னு தான் இருப்பேன். வெந்து தணிந்தது காடு, துஷ்யந்துக்கு வணக்கத்தை போட. ஓகே ஓகே, இதுதான்ப்பா யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான். தமிழ்ச்செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா, மனசு இங்க இருக்கா, மனசு எப்படியா. மஞ்சள் வீரன் என்ன வேலை? மஞ்சள் வீரன், மஞ்சள் வீரன், மஞ்சள் வீரன், மஞ்சள் வீரன், மகத்தான வீரன், மாவுக்கட்டு வீரன். நான் மாலை போட்டாக்க தப்பாய் போயிடும். ஏன்னா இன்னைக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணியில சாப்பிட வந்திருக்க மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன். பிக் பாஸ்க்கு போனது அது ஒரு நாடகம், புரியுதுங்களா? ஊரை ஏமாத்துறது, புரியுதுங்களா? நல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது. ஹாய் கைஸ், இப்போ நான் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். மது பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். வெந்து தணிந்தது காடு, மது பிளாக்ஸுக்கு வணக்கத்தை போடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சைடில் உள்ள பெல் பட்டன் டிங் பெல் அடிக்க மறந்துடாதீங்க. ஐ லவ் யூ ஆல். இப்பொழுது கூல் சுரேஷ் அவர்கள் உள்ள போய் கொண்டிருக்கிறார். என்ன பெற்ற தாயே, என்னோட வயதில் மூத்தவங்க. நான் வந்து இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கேனா என்னன்னு தெரியல. இதுக்கு மேல எனக்கு வெயிட்டே ஏறி போயிட்டாங்களா. அம்மா பேர் என்னம்மா? செல்வராணி. பாத்தீங்களா, செல்வத்தை செழிக்கும் செல்வராணி. ஆகா ஆகா, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வராணிக்கு எல்லாம் தலை. தங்கச்சி உங்க பேர் நம்ம எங்க ஓடுறீங்க? வாங்க வாங்கம்மா, உங்க பேர் என்ன? சுஜிந்தர். உங்களுக்கு திருக்குறள் இல்லையா? உங்க பேர் என்னம்மா தங்கச்சி? அம்பிகா. ஓகே, ராதா அம்பிகா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? தம்பி உன் பேர் என்ன? அனுஷாந்த். துஷாந்த். சூப்பர் சூப்பர். சாப்பிட வந்திருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் சோறு தருவீங்களா? தருவீங்களா தர மாட்டீங்களா? பாத்தியாப்பா, இதுதான்ப்பா யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான். தமிழ்ச்செல்வன் ஐயாவோட மனசு எப்படியா, மனசு இங்க இருக்கா, மனசு எப்படியா, அதே மாதிரிதான் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களோட மனதும். பார்த்தீங்கன்னாக்கா வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு. இங்கே வாடா தம்பி, இங்கே சின்ன வயசுலயே கூல் சில்வர் சொன்னாங்க ரசிகர். மாலை கொடுங்க. மாலை எப்படி? மாலைக்குள்ளால போடலாம் போட. எனக்கு போடு. துஷ்யந்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல். ஒரு வணக்கத்தை போடு. ஆமா, வெந்து தணிந்தது காடு, துஷ்யந்துக்கு வணக்கத்தை போடு. என்ன படிக்கிறீங்க? ஏபிசிடியா? என்னப்பா, என்ன இவ்வளவு மொக்க வாங்கிட்டியா? என்ன ஸ்கூல் படிக்கிறியா இல்லையா? என்ன கிளாஸ்? நர்சரி. ஓகே, வெரி குட். ஃபாதர், நேற்று நம்ம திருநெல்வேலியில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் ஐயா, ஒரு பாலாஜி எல்லாரும் சேர்ந்து நம்ம 300-400 பேக் கொடுத்தோம்ல, அதில் பேக் இருந்தால் தம்பி கொடுங்க. இவர் படித்து டாக்டர் ஆகி, இன்ஜினியர் ஆகி, கலெக்டர் ஆகி, முதலமைச்சர் ஆகி, எல்லாமே ஆவியா? எல்லாமே ஆயிடுவியா? ஆயிடுவானா? தம்பியே சொல்லிட்டான். ஆமா, ஜனாதிபதி. வருங்கால ஜனாதிபதி வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க. வாங்க கேட்க. ஓகே தங்கச்சி, நீங்களாம் சாப்பிட வந்திருக்கீங்களா? இல்ல அப்ப மஞ்சள் வீரன் என்ன வேலை? மஞ்சள் வீரன், மஞ்சள் வீரன், மஞ்சள் வீரன், மஞ்சள் வீரன், மகத்தான வீரன், மாவுக்கட்டு வீரன், இப்படி எல்லாம் பல பேர்ல வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? படம் எப்படி போகுது? படம் எப்படி போகுது? நல்லா போகுது, நல்லா போகுது.
நல்லா போகுது. இந்த அந்த பக்கம் யாரோ 3 பேர் ஒளிஞ்சிருக்காங்களா? ஹீரோயின் இருக்கா? வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? உங்கள் பேர் என்ன? ஆனல் லூசா. உங்கள் பேர் தங்கச்சி? அஸ்வினி. ஓகே. நிமல். பார்த்தீங்களா, ஒரு ஃபேமிலியோட நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இது வந்து தமிழர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பளித்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், இந்த யாழ்ப்பாணத்தில் இது ஸ்கூல் ரோடா, இது என்ன ரோடுங்க? ஆஸ்பத்திரி ரோடு. இந்த மருத்துவமனை வீதியில் நல்லா புகழ்பெற்று இருக்கிற நம்ம சேலம் ஆர்ஆர் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பிரியாணி ஒன்று வேண்டியதாங்க. ஒரே ஒரு மாலை தான் இருக்கு. அப்படியே எல்லாருக்கும் பிரியாணி சொல்லிவிடுங்க. எல்லாருக்கும் பிரியாணி சொல்லி விடுங்க. ஆமா, எல்லாருக்கும் பிரியாணி சொல்லிருக்கேன். நீங்க காசை கொடுத்து விடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நன்றி நன்றி. ஓகே ஓகேம்மா. நல்லா படிமா. படிக்கிறியா? நல்லா படிங்க. சரிங்க. மஞ்சள் வீரன் வெற்றி விழா நல்லா படிங்க. அதையே நோண்டி கேட்டு மஞ்சள் வீரன் வெற்றி விழாக்கு நாங்க அங்க வாரோம். தங்கச்சி நல்லா படிங்க. சிக்கன் ஒரு புடி புடிங்க. ஓகே. மஞ்சள் வீரன் வெற்றி விழாக்கு திருப்பி இங்க வாங்க. மஞ்சள் வீரன் வெற்றி விழாக்கு 100வது நாளுக்கு. ஆமாப்பா, இங்கே தான் கொண்டாட போறோம். இதே ஹோட்டல்ல மஞ்சள் வீரன் படத்தோட வெற்றி விழாவை இந்த ஆஸ்பத்திரி ரோட்ல உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணி அந்த கடையில தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போறோம். நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஆமா தங்கச்சி வாங்கம்மா. உங்க பேர் என்ன? பானுஷா. பானுஷாக்கு வெந்து தணிந்தது காடு. பானுஷாக்கு வணக்கத்தை போடு. நான் மாலை போட்டாக்க தப்பாய் போய் வேண்டாம். சர்ச்சைகளை சிக்கினார். ஏன்னா நான் மாலை போட்டாக்க அது பெரிய தவறாய் சிக்கினால் மஞ்சள் வீரன். நான் இன்னொன்னு சொல்றேன். நம்ம யாழ்ப்பாண மக்கள் வந்து எப்பவுமே உண்மையா நேர்மையா பேசிட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். ஒரு சின்ன பையன், ஒரு மீசா கொஞ்சம் வளர்ந்துருக்கிற பையன், நான் வந்து தெரியாதனமாக, நீ சாட்சி கூட ஐயா இருக்காரு, அன்னைக்கு மேடையில நான் தெரியாதனமாக ஒரு அறியாத பையன், ஒரு சிறு வயசு பையன், ஒரு தங்கச்சிக்கு தெரியாம ஒரு மாலை போட்டேன். அன்னைக்கு வந்து எல்லாரும் அதோ இதோன்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிங்களே. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒருமையில சிலரை பேசியிருக்காரு, தகாத வார்த்தையில பேசியிருக்காரு, ஆத்தா அம்மா இப்பன்னு சொல்லி பேசியிருக்காரு, தண்ணி அடிக்காத ஆளை கூட தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல்லுமா. கொஞ்சம் முன்னாடி வாமா. நீயே சொல்லுமா தங்கச்சி. அது நியாயமா தர்மமா? சொல்லுங்க. அப்ப நான் பண்ணது தப்புனா அவர் பண்ணது தப்புதான். நான் பண்ணது சரினா அப்ப அவர் பண்ணது சரிதான். அப்போ நீங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஆளு, நல்ல பணத்துல உள்ள ஆளு, பெரிய இயக்குனர், பெரிய டைரக்டர் அப்படின்னா மட்டும் அவங்க பண்றதெல்லாம் சரி. என்னைய மாதிரி இந்த 6 மாசம் குழந்தை மாதிரி உள்ளவங்க எதுனா தப்பு பண்ணாங்க உடனே அப்படின்னு சொல்லி நீங்க குதிச்சு எழுதுறீங்களா? அது ஏன்? யாழ்ப்பாண மக்களே, இன்னைக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணியில சாப்பிட வந்திருக்க மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு மேடையில பத்திரிகைகள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. இல்லையா? தெரிவிக்கல. தெரிவிச்சது யாருன்னா ஒரு கேமராமேன் அருள்தாஸ் அவர்கள், நடிகர் அவர்கள். அவர் தான் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யூடியூப்ஸ்ல உள்ள சில அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இதுலலாம் இது பண்ணுவாங்களா, டிக்டாக், அதுலலாம் அவங்க தான் கண்டனம் தெரிவிச்சாங்களே தவிர சினிமா நடிகர்களோ, சினிமா நடிகைகளோ, இயக்குனர்களோ, தயாரிப்பாளர்களோ, பத்திரிகைக்காரங்களோ, ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் தெரிவிக்கல. ஏன்? பாத்தீங்களா? அப்ப வளர்ந்தவங்க சொன்னாக்க அது சரி, என்ன மாதிரி வளராதவங்க சொன்னாக்க தப்பா? இன்னமும் நான் சொல்றேன், மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும், புரியுதுங்களா, யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அது இருக்கு, இது இருக்கு, 4 சவத்துக்குள்ள பண்ணுங்க, அதை பேசுங்க, அது தப்பு இல்லை.
புரியுதுங்களா? இந்த நேரத்தில் இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், நானும் திருத்திப்பேன். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்க ஏதோ ஒன்று பேசிகிட்டே போவீங்க. அது வந்து இப்போ என் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள், ஐயாவோட பேர குழந்தைகள், இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி சின்னஞ்சிறுசுங்கெல்லாம் பார்த்தாக்க அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? நம்மளும் அப்போ இந்த மாதிரி தான் பேசலாமா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால தயவு செய்து மேடை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே, தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன மாதிரி இளிச்சவாயன், கூல் சுரேஷ் மாதிரி இளிச்சவாயனா இருந்தாக்கா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. அப்படித்தானே அர்த்தம்? இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள்கிட்ட, இந்த யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இருந்து, இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன், நீங்களும் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. சரிங்களா? கேட்கட்டும் வாங்க. என்ன ஒரு கேள்வி, உங்களுக்கு இந்த கூல் சுரேஷ் அந்த பேர் எப்படி வந்தது? பார்த்தா தெரியலையா? நான் எப்பவுமே கூலா தான் பேசுவேன், குழு குழுன்னு தான் பேசுவேன். தண்டனைக்காரன் என் தலைவன் தான் பேசுவாரு. அதுக்கு காரணம் என் தலைவன் தான். என் தலைவனை பார்க்கும்போது நான் எப்பவும் குழு குழுன்னு தான் இருப்பேன், பலபலன்னு தான் இருப்பேன், மலமலன்னு தான் இருப்பேன், வலுவலுன்னு தான் இருப்பேன். அதனால இதுக்கு கூல் சுரேஷ்னு பேர் வந்துச்சு. சரியா? இல்ல, பிக் பாஸுக்கு போனது அது ஒரு நாடகம். புரியுதுங்களா? ஊரை ஏமாத்துறது, புரியுதுங்களா? நல்லா இருக்க மக்களை எல்லாம் கெடுக்கிறது. இப்போ இந்த தம்பி வந்து பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கான், ஆனால் இவன் மனசில் ஒரு வஞ்சத்தை விதைச்சு இவனோட வாழ்க்கையை கெடுத்து இவனை யாருமே கல்யாணம் பண்ண விடாம, இவனை வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போக விடாம அப்படி ஒரு கெடுத்து குட்டிசவராக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த பிக் பாஸ். புரியுதுங்களா? இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னாக்கா, நான் உள்ளே போயிட்டு வந்தவன், உண்மையை மட்டும்தான் பேசுவான் அந்த கூல் சுரேஷ். இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். புரியுதுங்களா? இந்த நாக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணியை சாப்பிட்டு வளர்ந்த நாக்கு. அதனால உண்மையை மட்டும்தான் பேசும். பிக் பாஸ் என்பது அது ஒரு நிகழ்ச்சியாக பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டு போயிருங்க. அது உள்ள நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே அது ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, உண்மையில நடக்கிறது. ஆனால் நீங்க அங்க போனோன்னா உங்களோட ஒரிஜினல் கேரக்டரா மாறிடுவீங்க. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வரும். இந்த மாதிரி நல்ல தம்பி ஒரு பேர் எடுத்தவன் எல்லாருமே அங்க உள்ள போயிட்டு வந்தாங்க. அதோட இவனுக்கு 100 வயசு ஆனாலும் கல்யாணமே ஆகாது, வேலை வெட்டியா கிடைக்காது, சோத்துக்கு நீ லாட்டரி அடிக்கணும், கடைசியில சோறுக்கு நீ சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு தான் வந்து ஆகணும். இல்ல தம்பி ரொம்ப ஃபீல் பண்றான். தம்பி கல்யாணம் இல்ல ஒன்னு சொல்றான், தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யாழ்ப்பாணத்தில் உள்ள தம்பி பேருன்னா துவா, உங்கள் துவா. இந்த உங்கள் துவா தம்பிக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பொதுவாகவே நீங்க கோயில் குளத்துக்கு போனாக்கா கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை மாத்தி சொல்றேன், நீங்க இங்க உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வாங்க, வந்துட்டு கல்யாணம் ஆகும். இன்னைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்துல தம்பிக்கு கல்யாணம். புரியுதா? தங்கச்சி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலம்மா? அவங்களுக்கும் ஆயிடுச்சா? இவனே பிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்கத்துல போய் நின்னுறான். அந்த வேலை நான் பார்க்கலப்பா. சூப்பர் சூப்பர் தங்கச்சி. சவுக்கால் அடிக்கிறது எதுக்குன்னாங்க, அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. வாங்க, அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க கோயிலுக்கு போயிட்டு சவுக்கால் அடிப்பாங்க. அது ஏன்னாக்கா உங்களுக்கு பிடித்திருக்கிற அந்த கெட்ட சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீடை அது இதெல்லாம் போறதுக்காக சவுக்கால் அடிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றது தான் அந்த சவுக்கால் அடிக்கிறது. ஆனால் அதை வந்து வேற மாதிரி தீர்ச்சிட்டாங்க. இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து இங்கே வந்திருக்கிற ஃபேமிலியை சந்திச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம். வாங்க பிரதர், உங்க பேரு? ரூபன். வெந்து தணிந்தது காடு, ரூபனுக்கு வணக்கத்தை போடு. பிரதர், உங்க பேரு? இந்த நேரத்தில் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். இவர் வந்து எனக்கு ஒரு விதத்தில் மச்சானா வருவார். ஏன் அப்படின்னாக்கா, என் தங்கச்சி வீட்டுக்காரோட பேரு பால்ராஜ். சரிங்களா? இந்த நேரத்தில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்க பேரு? ஆனந்த். ஆனந்த் தம்பி பேர் ஆனந்த். வெந்து தணிந்தது காடு, பால்ராஜுக்கு ஆனந்துக்கு வணக்கத்தை போட. பிரதர் கொஞ்சம் எழுதுங்க பிரதர், அப்படி போட.
நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். உட்காருங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. பாப்பா உங்கள் பேர் என்ன சார்? உங்களுக்கு கொடுத்ததே உட்காருங்க சார், உட்காருங்க. உங்களுக்கு கொடுத்ததே திருப்பி எனக்கு போடுவீங்கன்னு தான் கொடுத்ததே. பாப்பா உங்கள் பேர் என்ன? வில்லங்கத்துக்கு வாங்குறது. பேர் வைக்கலையா? பேர் என்ன? இந்த பாப்பாவுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? நானே ஒரு பேர் வைக்கிறேன், ஆருஷ். ஆருஷ் தானே உன் பேர்? ஆருஷா, 7சா 8சா? ஆருஷன். படிக்கிறீங்களா? உங்கள் பேர் என்ன பாப்பா? உங்கள் பேர் என்ன? என்ன பேர்? மிதுன். மிதுன். உங்கள் பேர்? மயிலா? இது என்ன முயல்? இதே மாதிரி நான் பிக் பாஸில் இருக்கும்போது போட்டுட்டு இருந்தேன், பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஞாபகம் இருக்குங்களா? 1 வீக் ஃபுல்லாக நான் இதே மாதிரி முயல் மாதிரியே போட்டுட்டு அப்படியே முயல் மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் மற்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், எனக்கு யாரும் பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. வெந்து தணிந்தது காடு, ஜப்னா தர்மாக்கு வணக்கத்தை போடு அப்படின்னா யார் அவரு? நீங்கள் தானே? நான் ஏதோ யூடியூப் சக்க கொஞ்சம் ஃப்ரெண்ட் தள்ளுங்க, ஆள் நிறையா பேர் இருக்கு. எங்க பாலாஜி சாருங்க? மிஸ்டர் பாலாஜி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மிஸ்டர் ஃபாதர் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க 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 வாங்க. எங்க விவரங்க அம்மா? எங்கம்மா சார்? நீங்கள் எடுங்கம்மா, நீங்கள் எடுங்க, அதான் அவர்கிட்ட கொடுங்க. அத்தா என்னை பார்த்தா தாயா எங்க வாங்கம்மா? வெட்டிட்டா? சார் சாப்பிடுங்க சார், வெட்டிட்டாங்களா? ஓகே ஓகே ரெடியா? ஹாப்பி பர்த்டே செலமாரார், ஹாப்பி பர்த்டே செலமாரார், ஹாப்பி பர்த்டே செலமாரார், ஹாப்பி பர்த்டே யாழ்ப்பாணம். ஹாப்பி பர்த்டே யாழ்ப்பாணம். பாலாஜி சாருக்கு சுகர் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. தம்பி பிளேட்டு கொடுப்பா, பிளேட்டு கொடு. இன்றைக்கு ஒரு புடி. ஓகே. எனக்கு வேணாப்பா, சுகர்ப்பா, சுகர். அது சுகர்ராப்பா. சுகர் பேஷண்ட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. அனைத்து யூடியூபர்ஸுக்கும் சுரேஷ் தீர்த்தி கொண்டிருக்கிறார். ஆமா தங்கச்சி வாமா. சரி, இந்த டிக்டாக் கதறா போகுது. தெய்வமே கேட்க டிக்டாக் கதறா போகுது. அப்போ இன்றைக்கு லட்சுண்டு ஆமா தங்கச்சி வாமா. இறஞ்சி சாப்பிடுவா, விட்டு சாப்பிட மாட்டேன். இந்தாங்க தங்கச்சி கூட்டுங்க. ஆமா வாமா, நீ வாங்கியாமா? வாமா வாமா அம்மா, நீ தான்மா. அம்மா வாமா வாமா வாமா, இவர் விட்டுவார் வாமா. ஓகே பாருங்க, ஒரு தங்கச்சிக்கு கேக்கு வாங்குறது கூட அவங்க பயப்படுறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளா? ஏமா பயப்படுறா? அதனால இவர்கிட்ட கொடுத்து வாங்க வாமா. யாரு எல்லாம் கொடுத்தாச்சா? அவர் வீட்டுக்கெல்லாம் கொடுத்தாச்சா? வாமா வாமா வாமா, இங்க நீதாம்மா வாமா. இதாங்க தங்கச்சி சொல்றேன் மாமா. அடே அடே வாடாப்பா வாடாப்பா. தங்கச்சி தங்கச்சி நீ வாமா. வா. என்ன பார்த்தா தாயே ஆகாட்டுமா, இது ஐஸ்கிரீம் இல்ல. இதாம்மா, அங்கே அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா தானம்மா? அம்மா பாரு, அம்மா பாரு, அங்கே பாரு, அம்மா பாரு.
அங்கே வர அம்மா பாரு பிடிச்சிக்கிடா கேக் பிஸ்கட்டை பிடிச்சி அப்புறம் அவன் ஓகே இது தெரியலையப்பா இந்த சாப்பிடு இந்தப்பா யாருக்கு 66268172 லிங்க் எனக்கு அனுப்புங்க ஒரே இல்லை என் நம்பர் பாது நான் பொய் சொல்ல மாட்டேன்டா ஆமாம் உண்மையை மட்டும்தான் சொல்லலாம்